வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் சம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா, செவ்வகத்தின் அகலம் அதன் நீளத்தை விட 6 சென்டிமீட்டர் குறைவு, மேலும் அச்செவ்வகத்தின் சுற்றளவு 80 சென்டிமீட்டர் எனில் அதன் நீள அகலங்கள் முறையே. ஸோ இது வந்து ஃபஸ்ட் மாடல். இதுக்கு என்ன ஆன்சர்னு பாருங்கள். ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரெத்தோட இது வந்து அதோட லென்த்தோட 6 சென்டிமீட்டர் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றளவு வந்து 80 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் அதோட லென்த்தோட வேல்யூ பிரெத்தோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சுற்றளவோட ஃபார்முலா தெரியும். சுற்றளவு ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத்து. ஸோ சுற்றளவோட இது வந்து 80, 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத்து. ஸோ லென்த் ப்ளஸ் பிரெத்தோட வேல்யூ என்ன, 2 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 14 வரும். P = L + Bன்னு வரும். நெக்ஸ்ட்டு இப்போ பியோட இதுவும் எழுதிக்கலாம். 40 = L + L - 6. ஸோ அப்போ 40 = 2L - 6. அப்போ என்ன வரும், 6 இந்த சைடு போச்சுன்னா +6 மாறுமா. அப்போ 40 + 6 = 2L. அப்போ 46 = 2Lன்னு வரும். அப்போது எல்லோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வரும், 46/2 = L. இப்போ L கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2, 3. இப்போ எல்லோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வரும், 23 சென்டிமீட்டர்னு வரும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ கண்டுக்கணும். ஸோ பியோட வேல்யூ எப்படி இருக்கும், B = L - 6 இருக்குது. ஸோ லென்த்தோட வேல்யூ பியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ B = லென்த்தோட வேல்யூ என்னது, 23. 23 - 6. ஸோ 23ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 13, 17. அப்போ பியோட வேல்யூ உங்களுக்கு 17 சென்டிமீட்டர். ஸோ லென்த்தோட வேல்யூ 23 சென்டிமீட்டர், பியோட வேல்யூ 17 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இரு எண்களின் கூடுதல் 80, அவற்றுள் பெரிய எண்ணானது சிறிய எண்ணை போல 3 மடங்கு எனில் அவ்வெண்கள். ஸோ அதோட எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் மாடல். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ 80 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது, பெரிய நம்பரோட வேல்யூ சின்ன நம்பரோட 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இதை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுட்டா இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3y + y = 80. அப்போ 4y = 80. அப்போ y = என்ன வரும், 80/4ஓட வேல்யூ 20ன்னு கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 20ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த y = 20 வந்து எக்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், x + y = தானே 80. இப்போ x + 20 = 80. அப்போ x = 80 - 20. இப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், 16 கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த இந்த ரெண்டு வேல்யூ தான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. ஸோ இன்னைக்கான சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, இரு எண்களின் கூடுதல் 21, அவ்விரு எண்ணுக்கான இடையே உள்ள வேறுபாடு 3 எனில் அவ்வெண்கள் யாவை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 நம்பர் ஆட் பண்ணால் 20 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நம்பருக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருந்ததுன்னா அந்த எண்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸை வந்து பெரிய எண்ணான்னு நம்ம வச்சுக்கலாம். பெரிய எண்ணாகவும் x-3 ஏன்னா இது அதோட உள்ளே அது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு 3 இல்லையா, அதனால் x-3ஆகவும் சிறிய எண்ணாகவும் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், சிறிய எண். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள
கூடுதல் வந்து 21ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 21ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 2x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 21. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 3 அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் 3 ஆகும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும்னா 2 இந்த சைட் போச்சுன்னா கீழே ஆகிடும். அப்போ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 12ன்னு கிடைக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிறிய எண் எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் 3. அப்போது 12 மைனஸ் 3யோட வேல்யூ 9. ஸோ அப்போது பெரிய நம்பரோட வேல்யூ, பெரிய எண்ணோட வேல்யூ வந்து 12, சிறிய எண்ணோட வேல்யூ 9ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. ஸோ 2 நம்பர் எடுத்துக்கிறாங்க. அந்த 2 நம்பர் எந்த ரேஷியோவில் இருக்குது, 5:3ன்னு இருக்குது. அவற்றின் வேறுபாடு 18. ஸோ அந்த ரெண்டுத்தோட நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 18ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தான் அந்த 2 நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன, எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எண்களை நம்ம வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் தான் 2 எண்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க என்ன, x/y வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு, 5:3 இருக்குது. இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 18ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது இன்ட்டு இது நம்ம பண்ண போகிறோம். ரேஷியோனா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வேல்யூஸ் எப்படி வரும், 3x இஸ் ஈக்குவல் டு 5yன்னு வரும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இப்படி வருது இல்லையா. ஸோ நம்ம இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா மைனஸ் ஒய் அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஆகும். அப்போ 18 ப்ளஸ் ஒய்யாக மாறும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 3 × 18 + y இஸ் ஈக்குவல் டு 5yன்னு கிடைக்குமா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 18 × 3 உங்களுக்கு என்ன வரும், 54ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 5yன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த 3y அந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். 3y அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன வரும், 5y மைனஸ் 3yன்னு கிடைக்கும். அப்படி பண்ணோம்னா 54 இஸ் ஈக்குவல் டு 3y மைனஸ் 5yயோட வேல்யூ 2yன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தானே வேணும். ஸோ 52 வந்து இந்த சைடு போச்சுன்னா டிவிஷனல் ஆகிடும். அப்போ 54 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வரும், 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 7s are 14. அப்போ ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 27ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன்லேயே போட்டால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அந்த ஈக்குவேஷனில் போடுறப்போ உங்களுக்கு என்ன வரும், ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 + ஒய். இப்போ x is equal to 18 + 27. ஸோ 18 + 27ஓட வேல்யூ என்ன வரும், 1545ன்னு வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ 45ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2 நம்பர் என்னது, x is equal to 45 ஒன்று, y is equal to 27 ஒன்று. இன்றைக்கான ஹோம்ஒர்க் சம் பார்த்தீங்கன்னா, இரு எண்கள் 2:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூடுதல் 16 எனில் அவ்வெண்கள் யாவை. ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பரோட ரேஷியோ வந்து 2:4 இருக்குது. அந்த நம்பரோட கூடுதல் ஆட் பண்ணால் 16 இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், மைனஸ் பண்ணால். ஸோ இது வந்து ஆட் பண்ணால் 16 இருக்குது. அப்போது அந்த 2 எண்கள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான தமிழ் கம்ப்ளீட் புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்ல பார்த்தீங்க அப்படின்னா 6ல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் இல்லாம 11th 12th சிறப்பு தமிழ்ல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் கொடுத்த அபிஷியல் சிலபஸ் படி யூனிட் வைஸா யூனிட் 1 to 7 வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்ஸ்ல இல்லாத எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் கொஷின்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இலக்கணம்ன்றதே சுத்தமா வராதவங்களுக்கு கூட இந்த புக்ல ஈஸியா வந்து இலக்கணம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசிக்ல இருந்து கொடுத்துருக்கோம். இந்த புக்கை வாங்குறவங்களுக்கு வந்து இந்த புக்கோட சேர்த்து பிராக்டிஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர் கிவும் ஃப்ரீயா வந்து கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாம டெலிவரி சார்ஜஸும் இதுக்கு வந்து ஃப்ரீ. ஸோ அந்த 1000 மதிப்புள்ள இந்த புக்கை வந்து ஆஃபர் பிரைஸ்ல 599 கொடுத்துட்டு இருக்கோம். இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் ஆஃபர் மட்டும் தான். ஸோ இந்த புக்கை ஆர்டர் பண்ண விரும்புறவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் புக் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த புக்கை பத்தின மேற்கொண்டு விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவோம்.